இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வழங்கி வேலை வாய்ப்பை உருவாக்க இலவச தொழிற்கல்வி மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலமாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக உள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வழங்கி வேலை வாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் SKP சுனந்த்ரா ராம்மோகன் திறன் என்னும் மையம் உடுமலைப்பேட்டையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையம் 18 முதல் 27 வயதுக்குள் உள்ள 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்த ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு குறைவான இளைஞர்களுக்கு இலவச தொழிற்கல்வி வழங்குகின்றது. இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் வேலை பெறும் வகையில் பல்வேறு பயிற்சிகளை 45 முதல் 90 நாட்கள் வரை வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிக்காக மாணவர்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. இந்த முயற்சி கரூரில் பிறந்து அமெரிக்காவில் வசிக்கும் மருத்துவர் டாக்டர் ராம்மோகன் மகாலட்சுமி முத்துராமலிங்கம் அறக்கட்டளையின் மூலம் செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தை அமெரிக்காவில் வசிக்கும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பரிந்துரையின் பேரில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்விக் கழக தலைவர் டாக்டர் VG மோகன் பிரசாத் மற்றும் அதன் உறுப்பினர்கள் அறங்காவலர்களின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையம் குறித்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள BGM மருத்துவமனையில் டாக்டர் மோகன் பிரசாத் கூறியதாவது: ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்விக் கழக தலைவராக தான் இருந்து வருகின்றேன். இதனைத் தொடர்ந்து உடுமலைப்பேட்டையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்களின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை துவங்கியுள்ளதாகவும், இம்மையம் மூலமாக தொழிற்கல்வி பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இந்த திறன் மையம் கிராமப்புற இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராவ் ரோட்டேரியன் சாய்ராம், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்விக் கழகத்தின் துணை செயலாளர் கோபாலன், பொள்ளாச்சி IT நிபுணர் ராமலிங்கம், வினோத், பாலா மற்றும் கௌதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் VG மோகன் பிரசாத், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், BGM ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். நான் உடுமலையில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மேல்நிலை பள்ளியினுடைய தலைவர். ஸோ இன்னைக்கு உடுமலை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பள்ளி வளாகத்தில் சுனந்தா ராம்மோகன் ஸ்கில் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதனோட முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிறாங்க. ஒரு 11 பேருக்கு லாஜிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெடிங்டன் மூலமாக அவங்களுக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துல 11 பேரும் அவங்க வேலைக்கு போறாங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்தியால 13-15% பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது மத்திய அரசுடைய அனௌன்ஸ்மெண்ட் அவங்க வெப்பேஜ்ல இருக்கு. டைரக்டரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட வெப்பேஜ்லயே இருக்கு. அதனால அவ்வளவு பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல அதை கூட அதிகம், ஒரு கிட்டத்தட்ட 18% இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா வந்ததுன்னா வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பா மாறும். ஸ்கில் சென்டர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா இருக்கு. ஆனா அதனுடைய எஃபெக்ட் இந்த காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் இன்னும் ரியலைஸ் பண்ண முடியும். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டெல்லியில இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் சரி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. இது இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஸ்கில் கவுன்சில்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப தேவைப்படுது இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் அது சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட் ஸ்கூல் சிஸ்டத்துல if you don't have the infrastructure, இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியில போய் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணலாம் ஒரு நியூ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜுக்கும் இதை பற்றி தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டி எங்ககிட்ட கிடையாது, அதனால எங்களால் ஆஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்கூல்லையும் சொல்றாங்க, காலேஜ்லையும் சொல்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸை இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புங்க, இல்லை ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு அனுப்புங்க, அங்க ட்ரைனிங் எடுத்துக்க சொல்றேன். ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் சரியா ரீச் ஆகல. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா ஆப்வியஸா நீங்க நிறைய ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்து ட்ரைனிங் எடுப்பாங்க.